தமிழ்நாடு வெல்ல கரம் கோர்ப்போம் என்ற வகையிலே தற்போது டாஸ்மாக் ஒழிப்பு குறித்து நாம் பேசி வருகிறோம். டாஸ்மாக் ஒழிப்பு டே என்ற வகையிலே இன்றைய நாள் முழுவதும் மதுவினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில்தான் டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டால் நாங்கள் ஏன் போதையை நாடி செல்ல போகிறோம், மதுவே வேண்டாம் எங்களுக்கு என்ற வகையிலெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சில குடிகாரர்கள் என்பதை விட அவர்களை மது பிரியர்கள் என்றே சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்ன சொல்லியிருக்கார் என்பது குறித்து நேரடியாக எமது செய்தியாளர் ஈசிஆர் குமார் தயாராக இருக்கார். நேரடியாக அவரிடம் செல்வோம். குமார் வணக்கம். என்ன சொல்றாங்க இந்த மது பிரியர்கள், குடிகாரர்கள் என்றே சொல்கிறேன், குடிகாரர்கள் என்ன சொல்கிறார்கள் குமார்? தினந்தோறும் தமிழகத்தில் நடைபெறும் பல குற்ற சம்பவங்களுக்கு முக்கியமாக உதவியாக இருப்பது இந்த போதை பழக்கம்தான். இந்த போதை பழக்கத்தை தமிழகம் முழுவதும் போதை இல்லாமல் தமிழ்நாடாக உருவாக்குவதற்கு தமிழக அரசு பல நடவடிக்கை எடுத்து வந்தாலும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த போதை பழக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. பல குற்ற சம்பவங்களுக்கு உதவியாக இருப்பதும் இந்த போதை பழக்கமாக இருந்து வருகிறது. இந்த போதை பழக்கத்திற்கு ஆண்கள் எப்படி அடிமையாகின்றன, இந்த போதை பழக்கத்தினால் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டுமல்லாமல் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய குடும்பங்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கின்றது என்பதை பார்ப்போம். தற்போது சென்னை சோழிநூல் தொகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களிடம் கேட்போம், இந்த போதை பழக்கத்தால் நீங்கள் இந்த குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பதும், இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கும் ஆண்கள் எவ்வாறு இந்த போதை பழக்கத்தில் அடிமையாகின்றனர், அவர்கள் இந்த போதை பழக்கத்திலிருந்து எப்படி வெளியே வருவதற்கு முயற்சி செய்கின்றனர் என்பதை விரிவாக பார்ப்போம். மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு போட்டிருக்காங்க. ஆனா மது கடை நிறைய திறந்துருக்குது, தாராளமா கிடைக்குது. அங்கங்க மது கடையில நிறைய வச்சு இந்த ஏழை மக்கள் வேலைக்கு போகாம அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி வேலைக்கும் போறதில்ல, அவங்க வீட்டையும் பார்க்கறதில்ல. நல்லா அவங்க மது குடிச்சிட்டு இதே பழக்கத்துல அடிமையாடுறாங்க. நல்ல நிலைக்கு வரணும்னா மது கடையை முழுமையா ஒழிச்சிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க திருந்துறதுக்கு நல்ல வாய்ப்பு தரணும். அவங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் பண்ணணும். ஒயின் ஷாப்பு பொதுவாக மூட்டாங்கன்னா ஒரு தொல்லையும் இருக்காது. ஒரு 4 நாள் இப்போ கொரோனா டைமில் வந்துட்டு அந்த டைமுக்கு வந்துட்டு அப்படியே ஒயின் ஷாப் பண்ணாங்க. அப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் தானே இருந்தாங்க எல்லாமே. அதேமாதிரி மொத்தமாக முட்டா எல்லாமே விட்டுருவாங்க. காலைல ஏஞ்சிலேருந்து அந்த பூஜை தான் ஓடி நிற்குது. ஆனால் வந்து விட்டுலான்னு பார்க்குறவங்க விட முடியல. எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம்னு வச்சிங்களேன், அது மொத்தமாக வந்துட்டு மொத்தமாக போயிடுது. அங்கேயே ஒயின் ஷாப்பே போயிடுது. 5 பைசா வீட்டுக்கு போகிறது கிடையாது. அப்படியே முடிஞ்சு போகுது. அதெல்லாம் கவர்மெண்ட் வந்துட்டு நல்லா மொத்தமாக அழகாக பார்த்துட்டு என்ன பண்ணும் அப்படின்ட்டு அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஒரு நம்மளுக்கு மட்டும் சொல்லுங்க, உலகம் மொத்தமே இதுமாரி தான் ஆயினிக்குது. அந்த ஆட்கள் உடம்புல ஊறி போகுது. அவன் டாக்டர் கூட என்ன சொல்றான்னு இதை ஒரேடியாக விட முடியாது, இதை ஸ்டெப் பை தான் விடணும்னு சொல்றான். அவன் வந்து கேட்டா விடணும்னு நினைக்க முடியுதுன்னு கேட்டா வீட்டில் ஒரு பிரச்சனை, அந்த வீட்டினுடைய பிரச்சனையை அவன் அந்த குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இதுதான் காரணமே. இது கவர்மெண்ட்லேயும் சரி மற்ற பப்ளிக்லையும் சரி இந்த இப்போ வந்து கேட்டீங்கன்னா இந்த மது விலக்கு இருக்கக்கூடாது, சாராய கடைன்றது இருக்கக்கூடாது, சாராய இது ஒழிச்சுன்னு பொதுமக்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களோட குடும்பத்தினுடைய நிலவரத்தை பார்த்து சொல்றாங்க. அவங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு வந்து சீர்கட்டு போய்க்கிறது காரணமே வந்து இந்த குடி தான். இது சாராய கடை எடுத்தாங்கன்னு கேட்டால் அப்போ கள்ள சாராயம் விற்காதான்னு கேட்பாங்க நிறைய பேர். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா இருந்ததுன்னு கேட்டால் கண்டிப்பா சாராயம் எங்கேயும் யாரும் பிளாக்ல விற்க மாட்டாங்க. அதுக்கு வேண்டியது கிடையாது. என்ன அது என்னுடைய ஆழ்ந்த கருத்து, இதுதான் சொல்றேன். ஆம்பளைங்க குடிச்சிட்டு வீட்டுல நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பேர் வேலை கிடைக்காமலும் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல அந்த வேலை வாய்ப்பு அந்த இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி தூரமா போய் வர்றதுக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாம் அப்படியே நிரந்தர குடிகாரங்களாம் வீட்டோட ஆயிடுறாங்க. பொம்பளைங்களுக்கு தான் அவ்வளவு கஷ்டமும். இதனாலயே நிறைய டைவர்ஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்ன மாதிரி எல்லாம் பொம்பளைங்க பொறுத்துக்கிட்டு போறது இல்லை. நிறைய பேர் நீங்க குடிக்கிறதுனால உன்னோட குடும்பம் நடத்த முடியலன்ற அது மாதிரியா கூட பொம்பளைங்க முடிவு எடுக்கிறாங்க. நீ வேணாம், நான் தனியா வாழ்ந்துக்கிறேன், பிள்ளைங்களை தனியா வளர்க்குறேன் அப்படின்னு இப்ப சிங்கிள் மதர் பேரண்ட்டு நிறைய ஆக்கிட்டு வராங்க இந்த குடியால. இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். முழுசா நிறுத்துறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் இந்த டைமிங் சரி பண்ணாலும் அது திட்டுத்தனமா விற்கிறது குறைஞ்ச மாதிரி தெரியல. அந்த திட்டுத்தனமா விற்கிறத நிறுத்தினாலே இன்னும் பாதி பிரச்சனை தீரும். நிரந்தரமா அது சாத்தியப்படாதுன்னு தான் இவ்வளவு காலமா செய்துக்கிட்டு வராங்க. படிப்படியா செய்யலாம். ஒரே கையெழுத்துல சரி வராதுதான், ஆனா படிப்படியா சாத்தியப்படுத்தலாம். இன்னும் டைமிங்க மாத்தலாம், விலையாத்தலாம்.
வேற எல்லாத்தையும் விலை குறைச்சி கூட இதை இன்னும் விலை ஏற்றலாம், அது பண்ணலாம், டைமிங் மாற்றலாம். இன்னும் பகல் 12 மணின்றது கூட அதிகம் தான். அந்நேரம் கூட வேலைக்கு போகாம பாதியில் வேலையை விட்டுட்டு வர்றவங்களாம் இருக்கிறாங்க. அந்த பகல் வேலைக்கு கூட இல்லாமல் சாயந்தரம் அந்த மாதிரி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு திறந்தோம், ஒரு 10 மணிக்கு முடித்தோம் அப்படின்னு இருந்தால் போதும். முதல்ல திருட்டுத்தனமாக கிடைக்கிறத நிறுத்தினாலே பாதி குடிகாரங்க குறைஞ்சிருவாங்க. பிரச்சனைகள் என்றதான் பெரிய பிரச்சனைகள் தான். ஒன்றும் சாப்பிட முடியல, ஒரு காரியமும் அவங்களால எங்களுக்கு நிறைவேறலை, காசு வரல, அவங்க வேலைக்கு போகல, அவங்களுடைய காரியத்தினால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். நிச்சயமாக அவங்க மதுக்கடையே மூடிட்டான். எல்லாத்துலேயும் எங்களுக்கு டிஃப்ரென்ஸாக நன்மைகள் கிடைக்கும். சாப்பிட்றதுலையும் சரி, படுக்கிறதுலையும் சரி, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் சரி, எங்களை க்ளீன் பண்ணுறதுலையும் சரி, அவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் சரி, புருஷனுக்கு உதவி செய்கிறதுலையும் சரி, எல்லாத்துலேயுமே நன்மை கிடைக்கும். நன்மை கிடைக்கிறது நீங்கள் நன்மையாக செய்யணும். அதற்காக எங்களுடைய வாழ்த்துக்கள்.